என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் ஃபிசிக்ஸ் 3வது பாடம், அதாவது 6வது புக்கில் செகண்ட் டேர்ம். 6வது புக்கில் ஃபர்ஸ்ட் டேர்மில் 2 இயற்பியல் பாடம் இருந்துச்சு, முடிச்சிருக்கோம். இது 6வது புக்கில் செகண்ட் டேர்ம். ஃபர்ஸ்ட் பாடம் வெப்பம், அதுக்கப்புறம் மின்னியல், 2 பாடம் இருக்குது செகண்ட் டேர்மில் ஃபிசிக்ஸு. ஸோ வெப்பம் இப்போ பார்க்க போகிறோம். வெப்பம் தமிழில் வெப்பம், இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் தெரியும். இந்த பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி 6th பேசிக்லேயே கற்றுக்குவாங்க. வெப்பம் மற்றும் வெப்பநிலை ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன. இந்த பாடத்தில் என்னெல்லாம் படிக்க போறோம்னா, வெப்பம்னா என்ன, வெப்பம் எப்படி உருவாருது, வெப்பத்தை எப்படியெல்லாம் மெஷர் பண்ணலாம், வெப்பத்தோட பயன்கள் என்ன, ஹீட்டை யூஸ் பண்ணி நம்ம எங்கெல்லாம் வந்து வேற ஏதாவது அப்ளிகேஷன்ல யூஸ் பண்றோமா, இதை ஃபுல்லாக அந்த படத்தில் பார்க்க போறோம் வெப்பத்தை பத்தி. சரிங்களா? இந்த வெப்பத்துக்கும் வெப்பநிலைக்கும் என்ன வித்தியாசம்? வெப்பம் வெப்பநிலை. வெப்பநிலை அப்படின்னா மெஷர் பண்ற ஒரு அழகுன்னு சொல்லலாமா? இப்போ எக்ஸாம்பிள், வெப்பம்னா ஹீட்டு. இப்போ சூடுன்னு சொல்லுவோம்ல, ஹீட். இந்த சூடு அப்படிங்கிறது நம்ம எப்படி உணர முடியும்? சிம்பிளா பாருங்க, லைட் ஹீட்டா இருந்தாலும் சரி, ஹெவி ஹீட்டா இருந்தாலும் சரி, ரெண்டையுமே ஹீட்டுன்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த ஹீட்டை வந்து எந்த லெவல்ல இருக்கு, 10 டிகிரியா, 20 டிகிரி செல்சியஸா, 30 டிகிரி செல்சியஸா, இந்த மாதிரி மெஷர் பண்றோம் இல்லைங்களா? இந்த மெஷர் பண்ற லிமிட் இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் வெப்பநிலை. ஹீட் அப்படிங்கிறது ஓவரால் எனர்ஜி, அதான் ஹீட்னு சொல்லலாம். தி ஆவரேஜ் எனர்ஜி டெம்பரேச்சர்னு சொல்லலாம். சிம்பிளா சொன்னோம்னா இவ்வளவுதான். மொத்தமா ஒரு பொருள் ஹீட்டா இருக்கு, அது அதிகமான ஹீட்டா இருக்கா, லோ ஹீட்டா இருக்கா. வெப்பம்னா வெப்பம், அது அதிகமாக இருக்கலாம், லோவாக இருக்கலாம். அந்த வெப்பம் எவ்வளவு அளவுல இருக்கு அதை பார்க்கறதுக்கு பேர் தான் வெப்பநிலை, டெம்பரேச்சர். சரிங்களா? உள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வெப்பம் இன்ட்ரோடக்ஷன். இந்த பாடத்துல என்னென்ன பார்க்க போறோம்? வெப்ப மூலங்கள், வெப்பம்னா என்னன்னு வரையறை செய்தல், வெப்பமான குளிர்ச்சியான பொருட்களை வேறுபடுத்துதல், வெப்பநிலையை வரையறை செய்தல், வெப்பநிலையை வேறுபடுத்தி காட்டுதல், வெப்ப சமநிலைக்கான நிபந்தனை என்ன, இதெல்லாம் நான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வெப்பம் எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். வெப்பம் அப்படிங்கிறது ஒரு வகை ஆற்றல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ புக்ல இல்லைனாலும் ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம அப்படியே நோட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபேக்ட். 8th 9th புக்ல அடுத்து வர வரப்போகுது. வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல். ஃபர்ஸ்ட் வெப்பம் அப்படின்னா ஒரு வகை ஆற்றல். இந்த ஆற்றல் எப்படி கிடைக்குது அப்படின்றத பார்க்கணும். ஹீட் இஸ் நத்திங் பட் எனர்ஜி. இந்த ஹீட்டோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்பத்தின் அலகு ஜூல். ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கோங்க. வெப்பத்தின் அலகு ஜூல், வெப்பநிலையின் அலகு வேற. இந்த வெப்பத்தோட சோர்சஸ் என்னென்ன, அடுத்த பாயிண்ட். வெப்பத்தை உருவாக்கக்கூடிய சோர்சஸ், தி சோர்சஸ் ஆஃப் ஹீட் என்னெல்லாம் இருக்கு, ஒன் பை ஒன்னா பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சன்னு, சூரியன். ஒரு இயற்கை வெப்ப மூலம், சன். சரிங்களா? சூரியன் இயற்கை வெப்ப மூலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒளியை தருகிறது, வெப்பத்தையும் தருகிறது. சூரிய ஒளியில் சிறிது நேரம் இருக்கும் பொழுது சூடாக இருக்குது அல்லவா அப்படின்னு சொல்றாங்களா? இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தானே. வெறும் காலில் வந்து ஸ்கீட்டான பக்கத்தில் நடக்கும்போது நம்ம வெப்பத்தை உணர முடியுது. ஸோ அந்த வெப்பம் நேச்சரா எங்கிருந்து கிடைக்குது? முதல் வெப்ப மூலம் எது அப்படின்னா சூரியன். 2வது, வெப்பத்தை நம்ம எப்படிலாம் ப்ரொடியூஸ் பண்றோம், இது நேச்சர். சரிங்களா? இயற்கை. செயற்கையாக நம்ம ப்ரொடியூஸ் பண்றதுல ஃபர்ஸ்ட் எரிதல். விறகு எரியும் போது நம்ம என்ன பண்ண முடியுது? வெப்பத்தை உணர முடியுதா? ஹீட் எனர்ஜி கேன் பி ஜென்ரேட்டட் பை தி பர்னிங் ஆஃப் ஃபியூவல்ஸ் லைக் வுட், கெரோசின், கோல், சார்கோல், கேசோலைன். இந்த மாதிரி எதை எரிச்சாலும் நமக்கு என்ன கிடைக்குது? வெப்பம். 2வது கம்பஸ்டன் ஆர் பர்னிங். கம்பஸ்டன் ஆர் பர்னிங். ஸோ இது 2வது மூலம். இதை மட்டும் நோட் பண்ணுங்க. சூரியன்ல இருந்து வருது, எரிதல்ல இருந்து கிடைக்குது. 3வது பாத்தீங்கன்னா உராய்தல் அப்படின்னு எடுத்தோம்னா ஃப்ரிக்ஷன், உராய்வு. 2 கையை ஈஸியா ஒரு தேய்க்கிறது மூலமா, உராய்வு மூலமா என்ன பண்ண முடியுது? நம்ம வெப்பத்தை உணர முடியுது. அது மாதிரி ஒரு பொருள் அடிக்கடி, இப்போ ஒரு பிஸ்டன் ரன் ஆகிட்டே இருக்கும்போது வண்டியில இருந்து ஹீட்டை நம்ம உணர முடியும்ல, இன்ஜின்ல. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு இடத்துல நடந்து போய்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப போனோம்னா நமக்கே ஹீட் ஆகும் தெரியுங்களா? ஸோ இந்த விஷயம் தான். நம்ம ஹீட் அப்படிங்கிறது 2 பொருள் உராயும் போது ஏற்படக்கூடிய ஒரு அடிஷனல் எனர்ஜி கிரியேட் ஆகும். அதுக்கு பேர் தான் ஹீட். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சூரியன் இருந்து பெறலாம். 2வது கம்பஸ்டன் ஆர் பர்னிங் மூலமா பெற முடியும், எரிதல். 3வது உராய்தல் இஸ் நத்திங் பட் ஃப்ரிக்ஷன். ரப் யுவர் பாம்ஸ் ஃபார் சம் டைம் அண்ட் தென் ஹோல்ட் தம் யுவர் சிக். அதாவது கையை நல்லா உரசி நீங்க உங்க கண்ணத்துல வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட்டை நம்ம உணர முடியும். அந்த எனர்ஜிக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஃப்ரிக்ஷன்லையும் கிரியேட் பண்ண முடியும். அடுத்து ஃப்ரிக்ஷன் பார்த்துட்டு இல்லைங்களா, உராய்தல். இது இல்லாம மின்சாரம், எலக்ட்ரிசிட்டி. ஒரு பொருள்ல கரண்ட் பாஸ் ஆகும் போது நம்மளால வெப்பத்தை உற்பத்தி பண்ண முடியும். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் வாட்டர் ஹீட்டர் எடுத்துக்கோங்க. கரண்டை யூஸ் பண்ணி தானே ஹீட் ஆகுது. இன்னும் பெஸ்ட் எக்ஸாம்பிள், நம்ம எந்த ஒரு பொருளை வேணா எடுங்க. நம்ம எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டரே எடுத்துக்கோங்களேன். கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, சிபியூ தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு அப்புறம் ஹீட்டை பார்க்க முடியும். ஏன்னா அதில் வர்றது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி தானே. ஸோ அந்த கரண்ட் அதிகமாக மூவ் ஆகும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பம் கிரியேட் ஆகும். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. மின்னோட்டம் ஒரு கடத்தின் வழியாக பாயும் போது வெப்ப ஆற்றல் உருவாகிறது. இதெல்லாம் எப்படி உருவாகுது? எக்ஸாம்பிள் பாருங்க, நீர் சூடேற்றி வாட்டர் ஹீட்டர், மின் இஸ்திரி பெட்டி அயன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க,
வெப்பக்கலன் குடுவை நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா, ஃபிளாஸ்க்கு, மின் சூடேற்றி, மின் வெப்பக்கலன் அப்படின்னா வாட்டரை ஹீட் பண்றதுக்கு தனியா வந்து நம்ம இதுலயே கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, எலக்ட்ரிக் ஸ்டவ் இல்லாம அந்த எலக்ட்ரிக் வாட்டர் ஹீட்டர் இருக்கும், எலக்ட்ரிக்லேயே வாட்டரை மட்டும் ஹீட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரம் மூலமாக வெப்பம் உற்பத்தி ஆறதுக்கான காரணிகள் அப்படின்னு சொல்றாங்க. இது நீங்க ஷார்ட்டா வெப்பத்தின் மூலங்கள் அப்படின்னு போட்டு, 1 சூரியன், 2வது எரிதல், 3வது உராய்தல், 4வது மின்சாரம், இந்த 4 மூலங்கள் தான் வெப்பத்தை கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன். சரிங்களா, ஓகே. இப்போ வாட் இஸ் ஹீட்? வெப்பம்னா என்ன? வெப்பம் எல்லா பொருட்களிலும் மூலக்கூறுகளால் ஆனது, அதிர்விலோ அல்லது இயக்கத்திலோ உள்ளன. எல்லா பொருட்களிலும் மூலக்கூறுகளானது அதிர்விலோ அல்லது இயக்கத்திலோ உள்ளன. அவற்றை நாம் கண்களால் பார்க்க முடியாது. வெப்பப்படுத்தும் பொழுது அதில் உள்ள மூலக்கூறுகள் இந்த அதிர்வும் இயக்கமும் அதிகரிக்கின்றன. இதை வெப்பநிலை உயர்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதில் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மாலிகூல்ஸ் இன் ஆப்ஜெக்ட் ஆர் கான்ஸ்டன்ட்லி வைப்ரேட்டிங் ஆர் மூவிங் இன்சைட் தி ஆப்ஜெக்ட் பட் வி கான்ட் see that. சரிங்களா, அதனால அதை பார்க்க முடியாது. when we heat the object, vibration and movement of molecules are increase. ஒரு ஹீட் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்போ இதுதான் வந்து நமக்கு டயக்ராமா கொடுத்துருக்காங்க, இங்க இருக்கு பாருங்க. இது பர்டிகுலர் பார்ட்டிகல்ஸ் பிஃபோர் ஹீட். ஸோ இதுல வந்து பார்ட்டிகல்ஸ் ஆஃப்டர் ஹீட். இதை நான் எப்படி உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் சொல்லலாம்னா, எக்ஸாம்பிள் இதை நீங்க வந்து ஒரு தெர்மோகோல் ஷீட் எடுத்துக்கோங்க. சரிங்களா, ஒரு அடுப்பை வந்து ஹீட் பண்றீங்கன்னு வைங்க. இந்த அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சிருக்கீங்க, இந்த பாத்திரத்துல தெர்மோகோல் ஷீட் வந்து அப்படியே அந்த பாக்ஸ்ல போடுறீங்க. இது ஹீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. 10 டிகிரி செல்சியஸ், 20, 30, 40, 50, ஒரு 70, 80 டிகிரி செல்சியஸ் வந்தோடனே என்ன ஆக ஆரம்பிக்கும், தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்போ கொதிக்க ஆரம்பிக்கும் போது அந்த தெர்மோகோல் ஷீட் என்ன ஆகும் சொல்ல முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும், பிரிய ஆரம்பிக்குமா? அந்த தெர்மோகோல் ஷீட்ல இங்க இருக்கிற கேப் கொஞ்சம் டைம் ஆக என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். தண்ணியும் நமக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா கொதிக்க ஆரம்பிக்கும். கரெக்டா? ஸோ இந்த ஆக்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு நம்ம ஹீட்டை புரிஞ்சுக்கிற முடியும். ஒரு பொருளை ஹீட் அதிகமாகும் போது உள்ள இருக்கக்கூடிய மாலிகூல் வந்து என்ன ஆகுதுன்னு சொல்றாங்க, மூவ்மெண்ட் ஆகுதுன்னு சொல்றாங்களா? இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம இதை சொல்லலாம்ல. ஒரு தெர்மோகோல் ஷீட்டை தண்ணியில போட்டுருக்கீங்க, நார்மல் வாட்டர்ல போட்டு வைங்க, அப்படியே இருக்கும். அதுவே கொதிக்கும் போது என்ன ஆகும், தெர்மோகோல் ஷீட் கொஞ்சம் கொஞ்சமா பிரிய ஆரம்பிக்குமா? அதோட மூவ்மெண்ட்டை பார்க்க முடியுமா? வெறும் தண்ணியை விட தெர்மோகோல் ஷீட்டோட மூவ்மெண்ட்டை நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீட்டுடைய விளைவு அப்படின்னு சொல்லலாம், ஹீட்டோட எஃபெக்ட். தி ஹீட் இஸ் அன் எனர்ஜி தட் ரைசஸ் தி டெம்பரேச்சர் ஆஃப் எ திங் by causing the molecules in that thing to move faster. That is meaning, that is the reason. அது வேகமா மூவ் ஆகுது. என்ன ரீசன் அப்படின்னா, ஹீட் அதிகமாக அந்த பொருளோட மூவ்மெண்ட் அதிகமாகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஹீட் இஸ் நாட் எ மேட்டர், இட் டஸ் நாட் ஆக்குபை ஸ்பேஸ், இட் ஹேஸ் நோ வெயிட் லைக் லைட், சவுண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஹீட் இஸ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இந்த பாயிண்ட் முக்கியம். வெப்பம் என்பது ஒரு பொருளின் வெப்பநிலையை உயரச் செய்கிறது. ஸோ வெப்பம் அப்படிங்கிறது தனியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாது, மேட்டர் கிடையாது. இட் டஸ் நாட் ஆக்குபை தி ஸ்பேஸ். அது எந்த இடத்தையும் அடைத்து கொள்ளாது. இட் ஹேஸ் நோ வெயிட், அதுக்கு எடை கிடையாது. லைட்டு சவுண்ட் எலக்ட்ரிசிட்டி மாதிரி பார்க்க முடியாது. பட் ஹீட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. வெப்பம் ஒரு வகை ஆற்றல் அப்படின்னு சொல்றாங்க. பேசிக்ஸ் நல்லா புரிஞ்சிருக்கணும். அடுத்து போக பாருங்க. வெப்பம் என்பது ஒரு வகை பொருள் அல்ல, அது இடத்தினை ஆக்கிரமிப்பதில்லை. ஒளி மற்றும் மின்சாரத்தை போன்று இதுவும் ஒரு வகை ஆற்றல் ஆகும். ஒளி மற்றும் மின்சாரத்தினை போன்று இதுவும் ஒரு வகை ஆற்றல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இது வகை ஆற்றல். ஓகே, ஒரு பொருளில் அடங்கியுள்ள இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. வெப்பம்னு ஹெட்டிங் போட்டு, ஒரு பொருளில் அடங்கியுள்ள மூலக்கூறுகளின் இயக்க ஆற்றலே வெப்பம். இது நம்ம என்ன சொல்லலாம்னா, ஒட்டுமொத்த அப்படின்ற வார்த்தை கூட யூஸ் பண்ணலாம். வெப்பம் ஒரு பொருளில் அடங்கியுள்ள ஒட்டுமொத்த இயக்க ஆற்றலுக்கு பேர வெப்பம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். சரிங்களா, அதாவது ஹீட் இஸ் தி டோட்டல் கைனடிக் எனர்ஜி. இந்த பாயிண்ட் பாருங்க. Heat is the total kinetic energy of constituent particles of objects. அதாவது total kinetic energy. இந்த வார்த்தை முக்கியம். அங்க கொடுக்கல, நான் அந்த ஒட்டுமொத்தன்ற வார்த்தை சொல்லியிருக்க பாருங்க, அது மெயின். மொத்த எனர்ஜிக்கு பேர் தான் வெப்பம். அதோட ஆவரேஜ் தான் வெப்பநிலை. அது நம்ம பின்னாடி பார்ப்போம். சரிங்களா, அதுக்கு அடுத்து வெப்பத்தின் அலகு ஜூல். அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. வெப்பத்தின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூல். தி யூனிட் ஆஃப் கலோரி இஸ் ஆல்சோ யூனிட். வெப்பத்தின் எஸ்ஐ அலகு ஜூல். இதை பாயிண்ட் பை பாயிண்ட் எழுதிக்கோங்க, கண்டிப்பா தேவைப்படும். வெப்பத்தின் எஸ்ஐ அலகுன்னு கேட்டாங்கன்னா ஜூல். வெப்பத்தின் எஸ்ஐ அலகு ஜூல். சேம் டைம் வெப்பத்துக்கு கலோரி அப்படிங்கிற அலகையும் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்துக்கலாம். கலோரி என்ற அலகை பயன்படுத்தியும் வெப்பத்தை அளக்க முடியும். வெப்பம் ஒரு வகை ஆற்றல். இந்த அலகை யூஸ் பண்ணி அளக்க முடியும். சரிங்களா, அடுத்து சூடான மற்றும் குளிரான பொருட்கள் நம்ம லைஃப் டைம்ல என்ன மாதிரி யூஸ் பண்றோம், அதுல எப்படி ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சிம்பிளா உங்களுக்கு நம்ம புரியுற மாதிரி ஷார்ட்டா சொல்றேன். வெப்பம் அப்படிங்கிறது எங்க இருந்து எங்க பரவும், எந்த மாதிரி பரவும் அப்படின்றது மெயின். வெப்பத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, எங்க அதிகமா இருக்கோ அங்க இருந்து கம்மியா இருக்க ஸ்டேஜை நோக்கி மூவ் ஆகும்.
சரிங்களா? அப்படி மூவ் ஆகும்போது வெப்பம் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் ஸ்டேஜுக்கு வரும். வெப்ப சமநிலைன்னு சொல்லுவோம் அதுதான். ஓகே, அது பின்னாடி பார்ப்போம். இப்போ வெப்பநிலை, வெப்பம் முடிச்சதுக்கு அப்புறம் வெப்பநிலைக்கான வரையறை எழுதிக்கோங்க. வெப்பநிலை அப்படின்னா டெம்பரேச்சர். டெம்பரேச்சருக்கான வரையறை ஒரு பொருள் எந்த அளவு வெப்பமாக உள்ளது அல்லது குளிர்ச்சியாக உள்ளது என்பதை அளவிடுவது வெப்பநிலை. ஒரு பொருளோட ஹீட் லெவல் எவ்வளோ அப்படிங்கிறத மெஷர் பண்றது டெம்பரேச்சர். ஹீட் இஸ் தி எனர்ஜி, பட் வாட் இஸ் தி லெவல் ஆஃப் எனர்ஜி தட் இஸ் மெஷர்டு பை டெம்பரேச்சர். ஓகேவா? ஒரு பொருளில் அடங்கியுள்ள இயக்க ஆற்றல், அந்த ஆற்றலுக்கு பேர் தான் வெப்பம்னு சொல்றோம். அது ஒரு வகை இயக்க ஆற்றல். அந்த வெப்பத்தோட அளவை அளக்க உதவுவதுதான் வெப்பநிலை. சரிங்களா? அது எவ்வளவு டிகிரில செல்சியஸ்ல இருக்கு, எவ்வளவு கெல்வின்ல இருக்கு, இந்த மாதிரி மெஷர் பண்ண முடியும். இது வெப்பநிலை. நம்ம வெப்பத்தின் எஸ்ஐ அலகுன்னு கேட்டா ஜூல். வெப்பத்தின் அலகு ஜூல் இல்லாம வேற என்ன இருக்குன்னு கேட்டா கலோரி. இப்ப பார்த்தோம். அதே மாதிரி வெப்பநிலையின் அலகுன்னு கேட்டா கெல்வின். இது எஸ்ஐ அலகு. இது இல்லாம டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட், ரேங்கின் இதெல்லாம் இருக்கு. சரிங்களா? பாருங்க, வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். இது இல்லாம செல்சியஸ், ஃபாரன்ஹீட் போன்ற அலகுகளையும், செல்சியஸ், ஃபாரன்ஹீட், சென்டிகிரேட் இந்த அலகுகளையும் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்கிலீஷ்லையும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. தி மெஷர்மெண்ட் ஆஃப் வார்ம்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ். தி மெஷர்மெண்ட் ஆஃப் வார்ம்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் நோன் அஸ் டெம்பரேச்சர். சரிங்களா? த லெவல் ஆஃப் ஹீட் அப்படின்னு சொல்லலாம், சிம்பிளா சொல்லணும்னா. தென் தி யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். தி யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின் இன் சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷனல் எஸ்ஐ யூனிட். அப்படி இல்லாம செல்சியஸ், ஃபாரன்ஹீட், ரேங்கின், this also be a unit of temperature, but in SI unit அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பா என்ன எடுக்கணும்? கெல்வின் தான் எடுக்கணும். சரிங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. எஸ், இந்த இடம் முக்கியம். இந்த பாருங்க, நிலாவின் கூற்று சரியான்னு கேக்குறாங்க. ஏ பி என்ற இரு முகவை, ரெண்டு கப் இருக்கு. ஒன்னுல 80 டிகிரி செல்சியஸ், ரெண்டுலயும் 80 டிகிரி செல்சியஸ் அளவு உள்ள நீர் உள்ளது. ஏபி மிகையில் உள்ள நீரை சி என்ற காலி பாத்திரத்துல ரெண்டையும் ஊத்துறாங்க, ரெண்டையும் ஆட் பண்றாங்க. சரிங்களா? ரெண்டையும் ஆட் பண்றப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. தற்போது முகவை சியின் வெப்பநிலை என்னவாக இருக்கும்? நிலா என்ன சொல்றாங்க? 160 டிகிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? நல்ல கொஸ்டின்பா. இப்படி இருக்குமா அப்படின்னு கேட்கலாம். இருக்குமா இருக்காதா? இதை ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுக்கலாம்ல. இப்ப ரெண்டு பாத்திரம், ஒவ்வொரு பாத்திரத்திலையும் என்ன இருக்கு? 80 டிகிரி செல்சியஸ், 80 டிகிரி செல்சியஸ். ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது ஈக்லிபிரியம் கிரியேட் ஆகும், சமநிலை அப்படிங்கிற ஒண்ணு கிரியேட் ஆகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இது 80 டிகிரி செல்சியஸையும் 80 டிகிரி செல்சியஸையும் ஆட் பண்ணீங்கன்னா மொத்தமா வரும்போது 80 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். இப்போ ஒருவேளை இங்க 90 டிகிரி செல்சியஸும் இங்க இருந்து வந்து ஒரு 60 டிகிரி செல்சியஸ், இந்த மாதிரி ரெண்டு பாத்திரத்துல இருந்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா 90 பிளஸ் 60 150 டிவைடட் பை 2, அப்போ நமக்கு 75 டிகிரி செல்சியஸ் கிரியேட் ஆகும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெப்ப சமநிலை அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருப்பாங்க. யூக்லிபிரியம் ஆஃப் ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ரெண்டு பாத்திரத்துல வெவ்வேறு டிகிரி செல்சியஸ்ல வாட்டர் இருந்தா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரை ஆட் பண்ணக்கூடாது. டெம்பரேச்சருக்கு ஆவரேஜ் பார்க்கணும். தி ஆவரேஜ் டெம்பரேச்சர் இஸ் நத்திங் பட் யூக்லிபிரியம், வெப்ப சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, நம்ம எல்லாருமே ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? இந்த வரக்கூடிய குளிர் டைம் வரப்போது, குளிர்காலத்தில் ஹாட் வாட்டர் யூஸ் பண்றீங்கன்னு வைங்க. இந்த ஹாட் வாட்டர் வந்து ரொம்ப அதிகமா நீங்க ஹீட் பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? குளிக்கும் போது பார்ப்போம் ரொம்ப ஹீட்டா இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் கூல் பண்ணணும். அப்ப நம்ம என்ன செய்வோம்? 100 டிகிரி 110 டிகிரி செல்சியஸ் ஹீட் இருக்கு. இதுல வந்து நீங்க ஒரு 20 டிகிரி 30 டிகிரி செல்சியஸ் உள்ள ஆட் பண்றீங்கன்னு வைங்க தண்ணி. இல்ல ஒரு 50 டிகிரி செல்சியஸ் ஆட் பண்றீங்க. 110 50 சேர்ந்து என்ன ஆகும்? 160. அப்ப ஹீட் என்ன ஆகும்? 80க்கு குறையுமா? நம்ம ரியல் லைஃப்ல பாக்குறது. டெம்பரேச்சரை குறைக்கணும் அப்படின்னா கம்மியான டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஒரு பொருளை ஆட் பண்ணோம்னா ரெண்டு டெம்பரேச்சர் என்ன ஆக ஆரம்பிக்கும்னா யூக்லிபிரியம் ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிக்கும், சமநிலைக்கு வர ஆரம்பிக்கும். அது முக்கியமான வேர்டு. சரிங்களா? அதுக்கடுத்து ஆப்பிரிக்காவில் லிபியாவில் 1922ஆம் ஆண்டு ஒரு நாள் காற்றின் வெப்பநிலை 59 டிகிரி செல்சியஸ் என கவனிக்கப்பட்டது. 59 டிகிரி செல்சியஸ் என கண்டறியப்பட்டது. அண்டார்டிக் கண்டத்தின் வெப்பநிலை தான் உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலையாக அளவிடப்படுகிறது. தோராயமாக -89. இது மிகவும் குறைவானது. அது காற்றின் வெப்பநிலை அதிகமாக இருந்தது 59 டிகிரி செல்சியஸ். இப்போ நம்மளோட ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, கீழே இருக்கும் பாருங்க. இதுல முக்கியமான ஒன் வேர்ட்ஸ் இருக்கு, கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. டூ யூ நோல. இது இல்லாம உறைநிலை, நீரின் உறைநிலை அப்படிங்கிறது 0 டிகிரி செல்சியஸ். 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நீர் பனிக்கட்டியாக மாறுகிறது நமக்கு தெரியும். அப்போ 89 டிகிரி செல்சியஸ் மைனஸ்ல என்ன அளவுல இருக்கும் அப்படின்னு உங்களை திங்க் பண்ண சொல்றாங்க. நம்ம 0 டிகிரி செல்சியஸ் போனாலே கியூபா மாறிடும். அப்போ -89 அப்படின்னா அண்டார்டிகால எந்த அளவு குளிர் இருக்கும்னு பாருங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நமது உடலின் சராசரி வெப்பநிலை. இது டைரக்ட் ஒன் வேர்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 37 டிகிரி செல்சியஸ். சரிங்களா? காற்றின் வெப்பநிலை இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் சொல்லுவோம். காற்றின் வெப்பநிலை
15 டிகிரில இருந்து 20 டிகிரி செல்சியஸ்க்குள்ள இருக்கும்போது நம்ம வந்து ஒரு குளிர்ச்சியான வெப்பநிலையை ஃபீல் பண்ணுவோம். இப்பதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கோல்டு, அதாவது குளிர்காலம் அப்படின்னு சொல்லுவீங்களா, அந்த குளிர்காலம் அப்படிங்கிறது நமக்கு 15ல இருந்து 20 டிகிரி செல்சியஸ் வரும்போது நம்ம குளிர ஃபீல் பண்ணுவோம். சரிங்களா? ஏசியில் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? கூலிங் எந்த அளவுக்கு செட் பண்ணுவோம் குறைச்சோம் அப்படின்னா 15லேருந்து 20 வரை ஒரு நாமினல் கூலிங் ஸ்டேஜ். சரிங்களா? நம்மளால வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்கு கீழே போக போக தான் பார்த்தீங்கன்னா குளிர் நம்மளால தாங்க முடியாது. இப்போ 100 டிகிரி செல்சியஸ்லேயே பனிக்கட்டி உறைஞ்சிருது. அப்போ -89 அப்படின்னா அண்டார்டிகால எந்த அளவுக்கு கூலிங் இருக்கும்னு உங்களை திங்க் பண்ண சொல்றாங்க. 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு குளிரோட தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நமக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. முடிச்சதுக்கு அப்புறம் கூட இன்னொரு ஓவர்வியூ மாதிரி கூட சொல்றேன் மறுபடியும் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத. சரிங்களா? வெப்பம் மற்றும் வெப்பநிலை, வெப்பத்துக்கும் வெப்பநிலைக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இந்த விஷயத்தை அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க. வெப்பம் மற்றும் வெப்பநிலை. வெப்பமும் வெப்பநிலையும் ஒன்று கிடையாது. வெப்பநிலை பாருங்க, இந்த இடத்துல 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. 3மே முக்கியமான பாயிண்ட். வெப்பநிலையானது ஒரு பொருளில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் எவ்வளவு வேகத்தில் இயங்குகிறது அல்லது அதிர்கிறது என்பதை எவ்வளவு வேகம், இதுதானே ஸ்பீட் ஆஃப் மோஷன். இந்த ஸ்பீட் ஆஃப் மோஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர். ஓகேவா? ஸ்பீட் ஆஃப் மோஷனை பொறுத்து தானே அந்த டெம்பரேச்சர் எவ்வளவு லெவல் இருக்கு. ஒரு இப்போ 50 டிகிரி செல்சியஸ்னா நீர் கொதிக்கிறது வெளியவே தெரியாதா? 70 டிகிரி செல்சியஸ், 80, 90, 100 வரும்போது என்ன ஆகும்? தண்ணி கொதிக்கிறது நம்ம கண்ணால பார்க்க முடியும்ல. அங்கேயும் மாலிக்குள் அதிர்வு வருது, இங்கேயும் மாலிக்குள் அதிர்வு வருது. பட் அந்த அதிர்வை நம்ம எப்போ ஃபீல் பண்ண முடியுது? ஒரு செர்டைன் லெவலுக்கு அப்புறம். ஸோ அப்போ எல்லாமே அதிர்வு தான். நீங்க 50 டிகிரி செல்சியஸ்ல இருந்தாலும் ஹீட்டா இருக்குன்னு சொல்லிடுவோம், 100 டிகிரி இருந்தாலும் ஹீட்டா இருக்குன்னு சொல்லிடுவோம். பட் அந்த ஹீட்டோட லெவலை எப்படி மெஷர் பண்றோம்? பேஸ்ட் ஆன் டெம்பரேச்சர். ஸோ அந்த அதிர்வோட வகையை பொறுத்து, அதிர்வோட அளவை பொறுத்து. வெப்பமானது வெப்பநிலை மட்டுமல்ல, பொருளில் எவ்வளவு மூலக்கூறுகள் உள்ளன என்பதையும் பொறுத்தது அப்படின்னு சொல்றாங்க. வெப்பம், ஹீட் அப்படிங்கிறது அதிர்வு மட்டும் இல்லாம எவ்வளவு மூலக்கூறு இருக்கு அப்படிங்கிறதையும் பொறுத்தது. இப்ப இதுக்கு நம்ம எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, ஒரு கிளாஸ்ல 100 டிகிரி செல்சியஸ் தண்ணி எடுத்து ஒரு பானையில இருக்கிற கோல்டு வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணுங்க, மிக்ஸ் பண்ணவே தெரியாது. ஏன்னா அந்த அளவை பொறுத்து மாறும். இப்போ நீங்க கரெக்டா ஒரு கிளாஸ் 100 ml 100 டிகிரி செல்சியஸ் வாட்டர் எடுத்து அதே 100 ml 50 டிகிரி செல்சியஸ் வாட்டரை மிக்ஸ் பண்ணீங்கன்னா, ஒரே அளவா இருந்துச்சுன்னா அப்ப என்ன ஆகும்? 100 + 50 மிக்ஸ் ஆகி 75 கிடைக்கும். நீங்க 100 ml வாட்டர் எடுத்து அது கூட 1 லிட்டர் 1000 ml கோல்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணீங்கன்னா நம்மளால அந்த மெஷர்மெண்ட்டை கண்டுபிடிக்க முடியாது. அதனால என்ன சொல்றாங்க? வெப்பம் அப்படிங்கிறது மூலக்கூறோட இயக்கம் மட்டுமல்ல, மூலக்கூறுகளோட அளவையும் பொறுத்ததுன்னு சொல்றாங்க. வெப்பநிலையானது மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றலை குறிக்கிறது. வெப்பமானது பொருளில் அடங்கியுள்ள மூலக்கூறுகளின் மொத்த இயக்க ஆற்றலை குறிக்கிறது. இந்த பாயிண்ட கண்டிப்பா எழுதுவீங்க. இது 2 ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துட்டு சரியா தவறா, இல்ல 2 ஸ்டேட்மெண்ட்ல எது சரின்னு கேட்கலாம். மூலக்கூறுகளோட மொத்த இயக்க ஆற்றலுக்கு பேரு தான் ஹீட். மூலக்கூறுகளோட ஆவரேஜ் மோஷனுக்கு பேரு தான் உங்களுக்கு டெம்பரேச்சர். இது நல்லா தெரியணும். வெப்பம் அப்படின்னா மொத்த இயக்க ஆற்றல், அப்ப வெப்பநிலை அப்படிங்கிறது சராசரி இயக்க ஆற்றல். இந்த 2 ஸ்டேட்மெண்டா மாத்தி மாத்தி கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ கலோரிக்கான டெஃபினிஷன் இருக்கு, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வாட் இஸ் கலோரி? கலோரிக்கான டெஃபினிஷன், வெப்ப ஆற்றலை நாம் கலோரியில் அளவிடலாம். 1 கிராம், இந்த பாயிண்ட் முக்கியமா, 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி சென்டிகிரேட் உயர்த்த பயன்படும் வெப்ப அளவு 1 கலோரி. 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி சென்டிகிரேட் உயர்த்த தேவைப்படும். 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 சென்டிகிரேட் உயர்த்த தேவைப்படும் வெப்ப அளவு. சரிங்களா? இதுதான் 1 கலோரி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? தி அமௌண்ட் ஆஃப் ஹீட் needed to rise 1 gram of water by 1 degree centigrade. The amount of heat needed to rise 1 gram of water by 1 degree centigrade. 1 degree centigrade 1 கிராம் வாட்டர்ல இன்க்ரீஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஹீட் தேவையோ அதை 1 கலோரி அப்படின்னு சொல்றோம். இந்த மெஷர்மெண்ட் முக்கியம். சரிங்களா? கலோரிக்கான யூனிட். நெக்ஸ்ட், ஃப்ளோ ஆஃப் ஹீட். ஃப்ளோ ஆஃப் ஹீட் அப்படிங்கிறத அடுத்து பார்க்க போறோம். வெப்பம் எப்படி பரவுது, வெப்பம் பரவக்கூடிய முறைகள். 1, நீர்மட்டமும் வெப்பநிலையும். ஸோ இதுல சிம்பிளா நான் சொல்லிடுறேன். வெப்பம் பரவக்கூடிய முறையில இதெல்லாம் பெரிய விஷயங்கள், நம்ம கான்செப்டா பார்த்தோம்னா ரொம்ப ஈஸி. அதிக வெப்பநிலை குறைந்த வெப்பநிலை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது சமநிலையில் வரும். இந்த கான்செப்ட் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? நம்மளுக்கு நார்மலா சொல்றதுதான். தெர்மல் கான்டாக்ட் அண்ட் தெர்மல் ஈக்விலிபிரியம் ரெண்டும் சமநிலையில எப்போ வரும்ன்றது பார்த்தோம்னா அதுக்கு அடுத்து பாருங்க. அடுத்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் போன பேஜ்ல இருக்கு. வெப்பநிலை பாயும் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு சூடான காப்பி கோப்பையை கையில் பிடித்துள்ள வெப்ப ஆற்றல் உடல்நிலையிலிருந்து காப்பிக்கு செல்கிறதா, காப்பியிலிருந்து உடலுக்குள் செல்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க. நம்ம கை ஹீட்டா ஃபீல் பண்ணுது அப்படின்னா
காஃபி கோப்பையில இருந்து கைக்கு என்ன வருது, ஹீட் வருது இல்லைங்களா? அப்ப அதிகம் எங்க இருக்கோ அங்க இருந்து கம்மியான இடத்துக்கு தான் வரும். ஒரு கோடை நாளில் நீ வெயிலில் நிற்கிறாய், வெளியில் உள்ள வெப்பநிலையானது 40 டிகிரி செல்சியஸ் உள்ளது, மனித உடலில் சராசரி வெப்பநிலை 37. அப்ப வெப்ப ஆற்றலானது வெளியில இருந்து மனித உடலுக்குள்ள வரும். அப்பதான் நம்ம ஹீட்டா ஃபீல் பண்ண முடியுது. சரிங்களா? நார்மல் வெப்பநிலை அதிகமா. உடலில் இருந்து காற்று மூலக்கூறுகளுக்கு பாய்கிறதா, காற்று மூலக்கூறு உடலுக்குள் பாய்கிறதா? உடலுக்குள் தான் பாயும். சரிங்களா? ஓகே. ஒரு குளிர்காலத்துல வெட்ட வெளியில் நிற்கிறோம். அப்போ வெளியில இருக்கக்கூடிய வெப்பநிலையானது 23 டிகிரி செல்சியஸ். அப்போ நம்ம பாடி டெம்பரேச்சர் எவ்வளவு? 37. 37ல இருந்தானே 23க்கு போகும். அப்ப நார்மல் நம்ம பாடி டெம்பரேச்சர் என்ன ஆக ஆரம்பிக்கும்? குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? சோ இதெல்லாம் ஜெனரலா டேட்டாவா கொடுத்துருக்காங்க, பாத்துக்கோங்க. திண்ம பொருட்களில் விரிவடைதல். சோ இதை நான் உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிள் கான்செப்டாவே சொல்லிடுறேன். இந்த விரிவடைதல்னா என்ன, எப்படி வருது, நீள் விரிவு, பரும விரிவுன்னு சொல்றாங்களா? விரிவுனா என்னன்னு பாத்துருவாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விரிவுனா என்ன? லீனியர் அண்ட் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பரும விரிவு, நீள் விரிவுன்னு இருக்கு இல்லைங்களா? இதை வந்து லீனியர், நீள் அப்படின்னா லென்த், பரும விரிவுனா கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன், ரெண்டு விதமா சொல்லுவாங்க. வெப்பத்தால் நீளத்தில் ஏற்படுவது நீள் விரிவு, வெப்பத்தால் பருமனில் ஏற்படுவது பரும விரிவு. சிம்பிளா சொல்லணும்னா இப்போ நம்ம இந்த கான்செப்டே எடுத்துக்கோங்களேன். ஒரு பக்கெட் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு பக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வச்சு சூடு பண்ணோம். ஓகேங்களா? இந்த பக்கெட்ல நான் ஒரு தெர்மோகால் ஷீட்டை அப்படியே உள்ள போட்டிருந்தேன். தெர்மோகால் ஷீட் அப்படியே இருக்கு. நான் சூடு பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு 30 டிகிரி செல்சியஸ் அப்படியே இருக்குன்னு வைங்களேன். 40 டிகிரி செல்சியஸ், 50 டிகிரி செல்சியஸ் இப்படியே கூடிக்கிட்டே போகுது. ஒரு கட்டத்துல 100 டிகிரி செல்சியஸ் வரும்போது இந்த பீக்கர்ல இப்ப நான் போட்ட தெர்மோகால் ஷீட் எப்படி இருக்கும்னு பாருங்க. கேப் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம தண்ணி என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கும்? கொதிக்க ஆரம்பிச்சிருக்கும் வெளியே. சரிங்களா? தண்ணி கொதிச்சு வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி டைம்ல இப்ப யோசிச்சு பாருங்க, ஹீட் அதிகமாகும் போது இந்த தெர்மோகால்லையே 2 மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் என்னாச்சு? அதிகமாச்சா? மூலக்கூறு வந்து தெர்மோகால் மாலிகூல் எடுத்திருக்கோம். 2க்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது? அதிகமாகுது. இதுல சிம்பிளா என்ன புரியணும்னா, ஹீட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா, ஹீட்டுக்கு வந்து இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஹீட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பொருள் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விரிவடையும், எக்ஸ்பெண்ட் ஆகும். இது வந்து ஹீட்டுடைய ஒரு முக்கியமான கேரக்டர். சரிங்களா? ஒரு பொருளை ஹீட்டை அதிகப்படுத்துறோம்னா அந்த பொருள் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விரிவடையும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு தேவையானது, இப்போ ஒரு கம்பி இருக்குன்னு வைங்களேன். ஒரு கம்பியை நம்ம ஹீட் பண்ணும்போது இதோட லென்த், இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்க சின்ன கம்பி, இதை நம்ம நல்லா ஹீட் பண்றோம். அப்ப என்ன ஆகும்னா லைட்டா என்ன ஆகும்னா எக்ஸ்பெண்ட் ஆகும். இந்த 5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 5.20 சென்டிமீட்டர் இப்படி விரிவடையுது. அதாவது ஒரு 2 mm இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வைங்க. இன்க்ரீஸ் ஆகுது நீளத்துல. இந்த நீளம் மாறுச்சுன்னா நீளத்துல இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு. ஒரு பலூன் மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்களேன். பலூன்றது நமக்கு ஸ்பேஸ் உள்ள இருக்கிறதுக்காக சொன்னேன். இந்த பாக்ஸை நல்லா ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இது அழைச்சு கொள்ளக்கூடிய இடம் இருக்கு இல்லைங்களா, இதை கொஞ்சம் பெருசா எக்ஸ்பெண்ட் பண்ணி காமிக்குதா? நீளத்துல ஏற்படக்கூடிய விரிவு நீள் விரிவு, பருமன்ல ஏற்படக்கூடிய விரிவு பரும விரிவு. சிம்பிளா சொன்னோம்னா அததான் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல லீனியர் அண்ட் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி கேரக்டர் ஆஃப் ஹீட். இஃப் யூ டேக் எனி கண்டென்ட், எனி ஆப்ஜெக்ட் நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹீட்னால அந்த பொருள் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பெண்ட் ஆக தான் செய்யும். அது லீனியர் ஆப்ஜெக்டா இருந்தால் நீளத்தில் அதிகரிக்கும். அது ஒரு கியூபிக்கல் ஆப்ஜெக்ட், அதுக்குள்ள ஒரு பொருளை வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தா அது எக்ஸ்பெண்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருப்பீங்கம்மா, ஒரு சில கவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே ஃபிக்ஸ் பண்றப்போ ஹீட் பண்ணி கொஞ்சம் பெருசு பண்ணி அதுக்குள்ள அந்த பொருளை அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் கூல் பண்ணுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, வண்டி சக்கரம் இருக்கு இல்லைங்களா, வீல் இருக்கு இல்லைங்களா, அலாய் வீல். இப்போ வீல் இருக்கு அப்படின்னா வீலோட அவுட்டர் லேயருக்குள்ள ஒரு வீலை ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த லேயரும் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய வீலும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமா இருக்கும். இதை கொண்டு வந்து இதுக்குள்ள நார்மலா ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இப்போ ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட லேயர், அவுட்டர் லேயர் கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகும். இந்த டைம்ல இந்த வீலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் போய் கூல் பண்ணிடுவாங்க. கூல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா டைட்டா அட்டாச் ஆகிக்கணும், மறுபடியும் என்ன ஆகாது, சீக்கிரமா வெளியே வராது. சரிங்களா? இதெல்லாம் பின்னாடி யூஸ் பண்றவே இதெல்லாம் அப்ளிகேஷன்ல கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் இதுல உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா 6th புக் பேஸ் பண்ணி ஒரு பொருளை ஹீட் பண்ணா விரிவடையும். அது நீளத்திலே விரிவடையலாம், இல்ல பருமன்லையும் விரிவடையலாம். ஓகே, அடுத்து ஹீட் பண்ணி நீள் விரிவுக்கான ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நீங்க ரீட் பண்ணி பாருங்கம்மா. இது ஒன்றும் பெருசா பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. இப்போ இந்த எக்ஸ்பென்ஷனுக்காக தான் இங்க சொல்லக்கூடிய விஷயம். இந்த ஒரு பாலை கொண்டு வராங்க இல்லைங்களா, நீள் விரிவு அப்படிங்கிறது ஒரு நீளமான ஒரு கம்பியை ஹீட் பண்ணி எக்ஸ்பெண்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன் அப்படிங்கிறது ஒரு சர்க்கிள்குள்ள ஒரு பால் நார்மலா போகாது, அதே சர்க்கிளை ஹீட் பண்ணி அந்த பாலை கொண்டு வந்தா அந்த பால் உள்ள போயிருது. இப்போ இதான் அந்த எக்ஸ்பென்ஷன். இந்த பால் பாத்தீங்கன்னா நார்மலா உள்ள போகல, ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பால் உள்ள போகுது இல்லைங்களா. அப்ப இதுதான் என்ன சொல்றாங்க, பரும விரிவு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. வெப்பம் ஒரு உள்ளார்ந்த பார்வை அப்படின்னு சொல்லி புக்ல இந்த டயகிராம் கொடுத்துருக்காங்க.
இதை நீங்க யோசிச்சு பாருங்க. நான் சொன்ன கண்டென்ட்டை கரெக்டா யோசிங்க. எல்லா பொருட்களும் மூலக்கூறுகளானவை. மூலக்கூறுகள் எப்பொழுதும் அதிர்விலோ அல்லது இயக்கத்திலோ உள்ளன. ஆனால் நாம் வெற்றுக்கண்ணால் இதை பார்க்க முடியாது. நார்மலா இருக்கும்போது பார்க்க முடியாது. இப்போ 20 டிகிரி செல்சியஸோட ரூம் டெம்பரேச்சர் இருக்குன்னா அதுல இருக்கக்கூடிய மாலிகுல் மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். நம்மளால அதை பார்க்க முடியாது. சரிங்களா? அந்த மூலக்கூறுகள் எப்படி இருக்கும்னு பாருங்க. ஒரு சாலிட் பார்ட்டிகளா இருந்தா, ஒரு திண்மமா இருந்தா மூலக்கூறுகள் இந்த மாதிரி கேப்பே இல்லாம இருக்கும். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ ஒரு கல்லை எடுத்து ஒரு கல்லுக்குள்ள ஒரு பென்சிலோ பென்னோ உள்ள இன்செர்ட் பண்ண முடியுமா? கல்லுல இன்செர்ட் பண்ண முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா அதுல மாலிகுல் ரொம்ப நெருக்கமா இருக்கு. சரிங்களா? இப்போ இதே இது ஒரு வாட்டர் பாட்டில் இல்ல ஒரு கிளாஸ்ல வாட்டர் எடுத்துக்கோங்க. அந்த வாட்டருக்குள்ள இந்த பெண்ணை போட்டீங்கன்னா பென் வாட்டர் கிளாஸ்க்குள்ள போயிரும்ல. என்ன ரீசன் அப்படின்னா அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுலுக்குள்ள கேப் இருக்கு. இது லிக்விட். சரிங்களா? லிக்விட்ல வந்து பாத்தீங்கன்னா கேப் இருக்கும். அதுவே இப்ப நம்ம நிக்கிறதே ஒரு ஏர்ல தான். ஏர்ல இப்ப நானும் மூவ் பண்ண முடியுது, பெண்ணும் மூவ் பண்ண முடியுது. ஏன் அப்படின்னா அதுல கேப் அதிகமா இருக்கு. இவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா? ஒரு சாலிட் பார்ட்டிகல் எடுத்தோம் அப்படின்னா அதுல கேப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும், நெருக்கமா இருக்கும்னு சொல்லலாம். சரிங்களா? அது மாதிரி அடுத்து லிக்விடுக்கு வந்தீங்கன்னா கேப் கொஞ்சம் அதிகமா இருக்கும். கேஸுக்கு வந்தீங்கன்னா கேப் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம ஈஸியா மூவ் பண்ண முடியும். நம்மளாலே வாக் பண்ண முடியும்னா எந்த பொருளை ஈஸியா கொண்டு போக முடியும். ஸோ அதுக்கு காரணம் என்ன? இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மாலிகுல்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப் தான் முக்கியம். சாலிட்ல கேப் கம்மி, லிக்விட்ல கேப் அதிகம், கேஸ்ல அதை விட அதிகம். சரிங்களா? அடுத்து அது நார்மலாவே எல்லா மாலிகுலும் எல்லா ப்ராடக்ட்டும் எல்லா ஆப்ஜெக்டும் மாலிகுலால தான் ஆனது. அதாவது புரிஞ்சுக்கணும். பொருளை வெப்பப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்றதை அடுத்து பாருங்க. இப்ப பாருங்க இந்த மாலிகுல் என்ன ஆகும்? வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குதா? இப்ப வெப்பப்படுத்துறோம்னா இந்த கேப் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுதுன்னு பாருங்க. கேப் அதிகமாகிட்டே வருதா? ஹீட் பண்ண என்ன ஆகும்னா கேப் அதிகமாகிட்டே வரும். ஓகேங்களா? சோ இப்ப இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட இடைவெளி அதிகரிக்கும். ஸ்டேட்மெண்ட். ஒரு பொருளை குளிர்விக்கும் போது இன் பிட்வீன் தி மாலிகுல் கேப் வந்து என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆகும். சரிங்களா? இஃப் யூ டேக் வந்து ஹீட் பண்றீங்க. இப்போ நீங்க வந்து ஒரு பொருளை ஹீட் பண்றீங்க அப்படின்னா அந்த மாலிகுல் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா ஈஸிமா. கான்செப்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்கும் புரியும். ஏன்னா ஒரு மாலிகுல் எடுக்கிறோம்னா எல்லாமே எதால ஆனது? எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கணும்னு வைங்க. ஒரு புத்தகமோ ஒரு பெண்ணோ எதை எடுத்தாலும் அது மூலக்கூறுகளால் ஆனது. அந்த மூலக்கூறுகளுக்கு இடையில கேப் இருக்குதா, கேப் இல்லையா, இதுதான் முக்கியம். கேப் இருந்தா கேப்பே இல்லைன்னா சாலிட், கொஞ்சம் கேப் இருந்தா லிக்விட், கேப் நிறைய இருந்தா கேஸ். அதை நம்ம பார்த்தே சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா அந்த மாலிகுலுக்குள்ள இன்னும் ஒரு பொருளை நம்மளால ஆப்ஜெக்டை இன்சர்ட் பண்ண முடியும். அப்போ அந்த மாலிகுல் இடையில கேப் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த சாலிட் மாலிகுலை அதுக்கப்புறம் ஹீட் பண்ணும்போது ஏன் எக்ஸ்பெண்ட் ஆகுது அப்படின்னா அந்த மாலிகுல் இடையில இருக்க கேப் அதிகரிக்குது. கேப் அதிகரிக்கும் போது என்ன ஆகும்? அது கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆக ஆரம்பிக்குது. சரிங்களா? ஓகே. இப்போ ஒரு திண்ம பொருளை வெப்பப்படுத்தும் போது என்னவாக மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிக்விடா மாறும். எக்ஸாம்பிள் ஒரு ஐஸ் கியூப் வெப்பப்படுத்துனீங்க அப்படின்னா கேப் அதிகமா என்ன ஆகுது? இந்த கேப் அதிகமாக கீழே கொடுத்துருக்காங்க, லிக்விடா மாறுது. ஸோ மறுபடியும் ஹீட் பண்றீங்க, மறுபடியும் என்ன ஆகும்? அந்த கேப் ரொம்ப அதிகமாகி கேஸா மாறிடும். இப்போ அப்படியே கூல் பண்றீங்க, லிக்விடா மாறும். மறுபடியும் கூல் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? சாலிடா மாறும். ஸோ இது ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்டு மோஷன், ஹீட்டிங் அண்ட் கூலிங் கொடுத்துருக்காங்களா? இது ஹீட்டிங், இங்க கூலிங், ரெண்டு ஆக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படியே பார்த்துக்கோங்க. ஒரு 6th ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை விட அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. பட் நம்ம புரிதலோட படிச்சோம்னா நல்லா இருக்கும். சரிங்களா? சும்மா ஏதோ பார்க்குறோம் போறோம் இல்லாம புரிஞ்சு படிக்கணும். வெப்ப விரிவின் பயன்கள், இதை நீங்க தனியா எடுத்து எழுதணும். இதெல்லாம் எதோட பயன்கள்னு கேட்கலாம். வெப்ப விரிவின் பயன்களில் வராதது எது? இல்ல கீழ்கண்டவற்றுள் வெப்ப விரிவின் தீமைகள் எதுன்னு கொடுப்பாங்க. வெப்ப விரிவுக்கு பயன்கள் நிறைய இருக்கு. இப்போ நான் சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்டே பாருங்க. மர சக்கரத்தின் மீது இரும்பு வளையம் பொருத்துதல். ஒரு மர சக்கரத்துல ஒரு இரும்பு வளையம் பொருத்துறாங்க. அப்போ மரத்தோட அளவு வந்து பாத்தீங்கன்னா வெப்பப்படுத்தும் போது கூடாது, குறையாது. ஆனா இரும்பு என்ன ஆகும்? ஸ்டீல் எக்ஸ்பெண்ட் ஆகும், கான்ட்ராக்ட் ஆகும் இல்லைங்களா? அப்போ மரத்தின் விட்டமானது, இந்த மரத்தோட விட்டமும் இரும்பு வளையத்தின் விட்டத்தை விட சற்று பெரியதாக இருக்கும். இந்த மரத்தோடைய டயாமீட்டரை விட, இந்த மர சக்கரம் இருக்கு இல்லைங்களா, இதோட டயாமீட்டரை விட இந்த வீல் இருக்கு பாருங்க, மேல வந்து, அதாவது மர சக்கரம் ரோட்ல ரன் பண்ணும்போது என்ன ஆகும்? மர சக்கரம் சீக்கிரமா தேய்மானம் அடையும், இல்ல அப்படின்னா சீக்கிரமா பாதிக்கப்பட்டுரும். ஒரு மர பொருளை நம்ம அதிகமா யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்? சீக்கிரம் தேயும், பாதிக்கப்படும். அதுவே ஒரு ஸ்டீலை யூஸ் பண்ணோம்னா சீக்கிரம் பாதிக்கப்படாது. அதனால மரத்துக்கு மேல ஒரு ஸ்டீல் கோட்டிங், ஒரு ஸ்டீல் பிளேட் போடுறாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த மரத்தோட டயாமீட்டரை விட ஸ்டீல் பிளேட்டோட டயாமீட்டர் கம்மியா தான் எடுக்கிறாங்க. 1 இன்ச் கம்மியா இருக்கும். பட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டீலை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஸ்டீல் எக்ஸ்பெண்ட் ஆகுமா? இப்ப இந்த மர பிளேட்டை உள்ள பிக்ஸ் பண்ணிட்டு இதை கொண்டு போய் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? கூல் பண்ணிடுவாங்க. இரும்பு வளையத்தை முதலில் உயர்ந்த வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்த வேண்டும். வெப்பத்தினால் இரும்பு வளையம் விரிவடையும். இப்பொழுது எளிதாக மரச்சக்கரத்தின் மீது இரும்பு வளையத்தை பொருத்த முடியும். பிறகு இரும்பு வளையத்தை என்ன பண்ணலாம்? குளிர்ந்த நீரை கொண்டு உடனடியாக குளிர்விக்கும் போது இரும்பு வளையம் மறுபடியும் சுருங்கும் சொல்றாங்க. அப்ப பிக்ஸ் ஆயிரும். அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே. அந்த பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிவீட்டிங். இந்த ரிவீட் அப்படிங்கிறது அதே மாதிரி தான். இந்த ரிவீட்டோட ப்ரொசீஜர் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதாவது 2 பொருள் இருக்குன்னா இதுல ஒரு சைடு மட்டும் உங்களுக்கு க்ளோசிங் இருக்கும், இன்னொரு சைடு நம்ம அந்த ஆணி மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இந்த ஷேப்ல தான் இருக்கும். இப்போ இது என்ன பண்றாங்கன்னா
இதுக்கு கீழே இருக்கிற மேல இருக்கிறது ஆல்ரெடி லாக் ஆயிடுச்சு, வெளியே வர முடியாது. கீழே இருக்கிறத ஹீட் பண்ணி இதை மறுபடியும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஷேப்புக்கு மாத்துறாங்க. ஹீட் பண்ணும்போது எக்ஸ்பெண்ட் ஆகும் இல்லைங்களா, ஹீட் பண்ணி தட்டி மறுபடியும் ஷேப் மாத்தி இதே ஷேப் ரிவீட்டா மாறிடுது. இப்போ ரெண்டு சைடு ரிவீட் அப்படின்னா வெளியே வர முடியாது இல்ல. ஸோ அந்த ரிவீட் கிரியேஷனுக்கு நம்ம ஹீட் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட சொல்லலாம். SIPCல கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. இந்த சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி பொருட்கள் போரோசிலிகேட் அல்லது பைராக்ஸ் கண்ணாடியால் உருவாக்கப்படுகிறது. சரிங்களா? தி கிச்சன், தி கிளாஸ்வேர் யூஸ்டு இன் கிச்சன் அண்ட் லேபரேட்டரி இஸ் ஜெனரலி மேட் அப் ஆஃப் போரோசிலிகேட் ஆர் பைராக்ஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதனால உருவாக்கப்படுது. ஏன் உருவாக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, போரோசிலிகேட் கிளாஸ் டு நாட் எக்ஸ்பேண்ட் மச், வேகமாக விரிவடையாது அல்ல அதிகமாக விரிவடையாது. ஆன் பீயிங் ஹீட்டட் அண்ட் தேர்ஃபோர் தே டு நாட் கிராக், அது சீக்கிரமா விரிவு அடையாது, சீக்கிரமா விரிசலும் அடையாது. அதான் சொல்லியிருக்காங்க. கண்ணாடி பொருட்களை வெப்பப்படுத்தும் போது மிக குறைவாகவே விரிவடையும், இதனால் விரிசல் ஏற்படுவதில்லை. அதனால இந்த மாதிரி போரோசிலிகேட் கண்ணாடி தான் சமையலறை மற்றும் ஆய்வகங்களை பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயம், அப்போ ஏன் இது விரிவடையுது, அதாவது இப்போ நம்ம சொல்றோம் இல்லைங்களா சீக்கிரமா விரிவடையாதுன்னு ஒரு கான்செப்ட் பார்த்திருக்கோம். அப்போ விரிவடையணும்ல, நார்மலா அப்போ மற்றது விரிவடைஞ்சாதான் இதை நம்ம அதுக்கு யூஸ் பண்றதுக்காக எடுத்துக்கிடுவோம் போரோசிலிகேட்டை. அப்ப நார்மல் கண்ணாடி ஏன் விரிவடையுது, விரிவடையதுக்கு என்ன ரீசன் இருக்கலாம், அதுக்கு மேல கொடுத்துருப்பாங்க பாருங்க. கண்ணாடி வெப்பத்தை அறுதிர் கடத்தும் பொருளாகும். சூடான நீர், ஒரு ஹாட் வாட்டரை கிளாஸ்க்குள்ள ஊத்துறீங்க, ஊத்தும்போது என்ன ஆகும்னா இதுக்கு வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா கோல்டு, வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா கூலிங்கா தான் இருக்கும், ஏன்னா ஏர் இருக்கு வெளியே. பட் உள்ள இருக்கிறது என்ன ஆகும், அதிகமா ஹீட்டா இருக்கும். இப்போ உட்புறம் உடனடியாக விரிவடையும், உள்ள இருக்க பார்ட் என்ன ஆகும், வேகமா விரிவடையும், ஏன்னா ஹீட் இருக்குல்ல உள்ள. வெளியே சுத்தி என்ன இருக்குது, குளிரா இருக்கு. ஒரு குளிரான பகுதி விரிவடைய ஆரம்பிக்குது, அப்ப என்ன ஆகும், கிராக்குள்ள தான் ஆரம்பிக்கும். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கிராக் ஃபார்ம் ஆகும்னு சொல்றாங்க. இப்போ வெளியவும் ஹீட்டு உள்ளேயும் ஹீட்டுன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமா எக்ஸ்பெண்ட் ஆகும். இப்போ ஒரு கிளாஸ்ல வெளியே சுத்தி வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி குவளையில வெளியே வந்து ஃபுல்லா சுற்றுப்புறம் ஃபுல்லா ஏறு, அப்ப அந்த இடம் விரிவடையாது. ஆனா உள்ள இருக்க இடம் விரிவடையும். வெளியே இருக்கிறது கான்ட்ராக்ட் பண்ணும், உள்ள இருக்கிறது விரிவடையும். அப்ப என்ன ஆகும், ரெண்டும் ஆப்போசிட் ஃபோர்ஸ் வர்றப்போ என்ன ஆகும், அதுல கிராக் விழுக ஆரம்பிக்கும். இதனாலதான் கிராக் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு இந்த போரோசிலிகேட் ஆர் பைராக்ஸ் கண்ணாடி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். என்னென்ன பாயிண்ட்ஸ் பாருங்க. தி மெயின் சோர்ஸ் ஆஃப் ஹீட் இஸ் சன். we can obtain heat from combustion, friction and electricity. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு அடுத்து ஹீட் இஸ் தி எனர்ஜி that rises temperature thing by causes the molecule that thing move faster. ஹீட் அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா மாலிகுல் வேகமா மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஹீட் இஸ் தி டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி கான்ஸ்டிட்யூவன்ட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது மொத்த இயக்க ஆற்றலை தான் என்ன சொல்லுவோம், ஹீட்னு சொல்லுவோம். சராசரி இயக்க ஆற்றலை டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஹீட்டோட யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜூல். இதை கலோரின்னு யூஸ் பண்ணலாம் உள்ள பார்த்தோம். சரிங்களா? டெம்பரேச்சரோட யூனிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா SI அலகு கெல்வின். அதர் யூனிட்ஸ் பாத்தீங்கன்னா சென்டிகிரேட், செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அண்ட் ரேங்கின், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து SI கெல்வின் கொடுத்துருக்காங்களா. டெம்பரேச்சர் டிட்டர்மின்ஸ் தி டைரக்ஷன் ஃப்ளோ ஆஃப் ஹீட். இதெல்லாமே நம்ம நார்மலா முன்னாடி பார்த்த விஷயங்கள். தெர்மல் ஈக்விலிபிரியம் எக்ஸிஸ்ட் when two object thermal contact no longer affect with the other temperature. ரெண்டும் தெர்மல் கான்டாக்ட்ல இருக்கிறப்போ தெர்மல் ஈக்விலிபிரியம் ஃபார்ம் ஆகும்னு சொல்றாங்க. ஓகே, சரி, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்ல ஒரு டைம் சொல்லிடலாம். இப்போ இதில் வந்து பாருங்க, முதன்மை வெப்ப ஆற்றல் மூலம் அப்படிங்கிறது சூரியன், எரிதல், உராய்வு மற்றும் மின்சாரம் போன்றவற்றின் மூலம் ஆற்றலை நாம் பெறுகிறோம். பொருட்களை வெப்பப்படுத்தும் போது அதில் உள்ள மூலக்கூறுகள் இந்த அதிர்வும் இயக்கமும் அதிகரிக்கின்றன. இந்த அதிர்வும் இயக்கமும் அதிகரிக்கிறதா என்ன சொல்றோம் அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஒரு பொருளில் அடங்கியுள்ள மூலக்கூறுகளின் இயக்க ஆற்றல், இது டோட்டல் எனர்ஜி, மொத்த இயக்க ஆற்றலுக்கு பேரு. ஒரு பொருள் அடங்கியுள்ள மொத்த இயக்க ஆற்றலுக்கு பேரு வெப்பம். வெப்பத்தின் அளவு ஜூல். இதுலயே ஒருவேளை ஆவரேஜ் சராசரி இயக்க ஆற்றல் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது டெம்பரேச்சர். சராசரி இயக்க ஆற்றல் டெம்பரேச்சர், டோட்டல் இயக்க ஆற்றலுக்கு பேரு ஹீட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? எந்த வெப்பமாக அல்லது குளிர்ச்சியாக உள்ளது என்பதை காண பயன்படுவது வெப்பநிலை. வெப்பநிலையின் SI அலகு கெல்வின். இது இல்லாம நம்ம டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட், ரேங்கின் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் SI அலகு கிடையாது. SI அலகுன்னு கேட்டாங்கன்னா கெல்வின் மட்டும்தான். ஒரு வெவ்வேறு வெப்பநிலையில் உள்ள ரெண்டு பொருட்கள் ஒன்றொன்று சேரும் போது தொடும் பொழுது வெப்பமானது எந்த திசையில் பாய்கிறது என்பதை வெப்பநிலையை நிர்ணயிக்கிறது. இப்ப நான் சொன்னதுதான் 90 டிகிரி செல்சியஸ், இன்னொரு பொருள் 40 டிகிரி செல்சியஸ், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது 90ல இருந்து 40க்கு போகும். அப்ப 130/2 65 டிகிரி செல்சியஸ்ல ஈக்விலிபிரியம் கிரியேட் ஆகும். சரிங்களா? ஒரு பொருள் மற்றொன்றின் வெப்பநிலையை பாதிக்குமானால் அது வெப்ப தொடர்பில் உள்ளது அப்படின்னு சொல்லலாம். வெப்ப தொடர்பில் உள்ள இரு பொருட்கள் வெப்பநிலை சமமாக இருந்தால் அது வெப்ப சமநிலையில் உள்ளது. ரெண்டு பொருளோட வெப்பநிலை சமமா இருந்துச்சுன்னா அதை நம்ம வெப்ப சமநிலைன்னு சொல்லலாம். பொருட்களை வெப்பப்படுத்தும் போது விரிவடைந்து குளிர்விக்கும் போது வெப்பப்படுத்தும் போது விரிவடையுது,
குளிர்விக்கும் போது சுருங்குது, வெப்பப்படுத்தும் போது விரிவடைவதை வெப்ப விரிவடைதல் அப்படின்னு சொல்றோம். இதுதான் நீளத்துல ஏற்படக்கூடிய விரிவு நீள் விரிவுனும், பருமன்ல ஏற்படக்கூடிய விரிவு பரும விரிவுனும் படிச்சிருப்போம். ஓகே. சோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இந்த ஹீட் அப்படிங்கிறது நம்ம என்னெல்லாம் படிச்சோங்கிற விஷயம் தான் இங்க இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. ஹீட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து சோர்சஸ், என்னெல்லாம் சோர்ஸ், இதை ஒரு மேப் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. வெப்பத்தின் மூலங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதேதான் இங்கிலீஷ்ல அப்படிதான் இருக்கும். பரவுதல் அப்படின்னா ஃப்ளோ, டெம்பரேச்சர் அப்படின்னா வெப்பநிலை, ஆற்றல் எனர்ஜி, எஃபெக்ட்ஸ்னா விளைவுகள். சரிங்களா? இது அப்படியே நீங்க தமிழ் மீடியம் தமிழ்ல பாருங்க, இங்கிலீஷ் புக்ல பாருங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா வெப்பம், வெப்பத்தோட மூலங்கள் என்ன படிச்சோம்? சூரியன், உராய்தல், மின் மூலம், எரிதல். இதை பார்த்துட்டு உள்ள வந்தா இன்னும் ஈஸியா இருக்கும். நம்ம பார்த்ததை வச்சு இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். ஆற்றல் என்ன ஆகுது? மூலக்கூறுகளின் அதிர்வு இயக்கம், இடைவெளி அதிகரிக்கும் போது என்ன ஆகும்? இடைவெளி அதிகரிக்கிறது. இந்த ஆற்றல் அப்படிங்கிறத நம்ம என்ன அளவீட்டுல குறிக்கிறோம்? ஜூல். இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் எனர்ஜி. வெப்பத்தோட ஆற்றல் அப்படிங்கிறது டோட்டல் எனர்ஜி. வெப்பநிலை அப்படிங்கிறது சராசரி இயக்க ஆற்றல். இந்த வார்த்தை நான் அண்டர்லைன் பண்றதை தெளிவா பாத்துக்கோங்க. மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றல் அப்படின்னா வெப்பநிலை. மூலக்கூறுகளின் மொத்த இயக்க ஆற்றல் அப்படின்னு பார்த்தா வெப்பம், அதுதான் ஆற்றல், அதுதான் ஜூல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? எவ்வளவு சூடாக அல்லது எவ்வளவு குளிர்ச்சியாக உள்ளது இப்படின்னு பாக்குறதா வெப்பநிலை. வெப்பநிலையை அளக்கக்கூடிய அளவுக்கு பேர் என்ன? இது உங்களுக்கான கொஸ்டின். கீழே ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஒரு பொருளின் வெப்பநிலையை அளக்க உதவும் கருவிக்கு பெயர் என்ன? மனித உடலின் வெப்பநிலையை அளக்க உதவும் கருவிக்கு பெயர் என்ன? இரண்டாவது கொஸ்டின். மனித உடலில் உள்ள ரத்த அழுத்தத்தின் அளவை அளக்க உதவும் கருவிக்கு பெயர் என்ன? மூணாவது கொஸ்டின். போன கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாகனத்தின் வேகத்தை அளக்க உதவும் கருவி, ஒரு வாகனம் கடந்த தொலைவை அளக்க உதவும் கருவி. இந்த 5க்கும் கீழே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிருங்க. சரிங்களா? அடுத்து கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டா கொஸ்டினை போட்டு கமெண்ட் பண்ணுங்க. யாரு பெஸ்டா கமெண்ட் பண்றீங்களோ உங்க கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ ரெகுலரா கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் டவுட்டை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து பரவுதல். எப்படி எல்லாம் வெப்பம் பரவுது? வெப்பநிலை எப்பவுமே அதிகமா இருக்கிற இடத்துல இருந்து குறைவாக இடத்தை நோக்கி தான் பரவும். இதனால உருவாறதா என்னது? ஈக்லிபிரியம், வெப்ப சமநிலை. அதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அதிகம் உள்ள இடத்துல இருந்து குறைந்த வெப்பத்தை நோக்கி பரவ ஆரம்பிக்கும். சரிங்களா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் விரிவடைதல், நிலை மாற்றம். நிலை மாற்றம்ன்றதுதான் நம்ம பனிக்கட்டியிலிருந்து வாட்டர்ல இருந்து நீராவியா மாறுறது. விரிவடைதல் அப்படிங்கிறது மாட்டு வண்டி சக்கரம், இரும்பு வளையம், கடையாணி, ரிவெட்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? அதுல வந்துடும். இதோடைய பயன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரயில் தண்டவாளத்துல வந்து பாத்தீங்கன்னா கேப் விட்டுருப்பாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ரயில் தண்டவாளத்துல 2 இடத்துக்கு கேப் இருக்கும். வெப்பத்தினால விரிவடையும், மறுபடியும் கான்ட்ராக்ட் ஆகும். அதுக்காக தென் மேம்பால கான்கிரீட்ல இடைவெளி விட்டுருக்குது. மின் கம்பங்கள் வந்து ரொம்ப தளர்வா இருக்கிறதுக்கு ரீசன்லாம் இதுதான். சரிங்களா? ஏன்னா அது குளிர்காலத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ராக்ட் ஆகும். அப்போ வந்து என்ன ஆகும்னா சில இடத்துல மின் கம்பிகளோட முறிவுகள் ஏற்படும். அதை தவிர்க்கிறதுக்காக தான் மின் கம்பிகள் தளர்வாக இருக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னு பார்த்தா வெப்ப விரிவுக்காக தான். வெப்பத்தால் விரிவடையும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த 3 விஷயமும் நம்ம பண்றோம். சரிங்களா? அடுத்து இந்த பேஜ்ல எதுவும் இல்லை. நமக்கு புக்கை எல்லாமே ஷோ பண்ணுறதுனால எல்லா பேஜையுமே காமிச்சிட்டேன். இப்போ அப்படியே இந்த புக்ல இருக்க ஒன் வேர்ட்ஸை பார்த்து தான் முடிஞ்சது உங்களுக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அதில் உள்ள மூலக்கூறுகள் என்ன ஆகும்? அதில் உள்ள மூலக்கூறுகள் வேகமாக நகரத் தொடங்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆப்ஷன் ஏ, பிகின் டு மூவ் ஃபாஸ்டர். அடுத்து வெப்பத்தின் அலகு என்னது? வெப்பத்தின் அலகு ஜூல். தேர்ட் ஒன், 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒரு லிட்டர் நீரும் 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒரு லிட்டர் நீரும் ஒன்றாக சேரும்போது பாருங்க, 30 50 ரெண்டையும் கூட்டினா 80/2 எவ்வளோ? 40. அப்ராக்சிமேட்டா எவ்வளவு இருக்கும்? ஏறக்குறைய 40 டிகிரி செல்சியஸ். கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் அரௌண்ட் 40 டிகிரி செல்சியஸ். ஆப்ஷன் டி. 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள ஒரு இரும்பு குண்டினை 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள நீர் நிரம்பிய முகவையில் போடும் பொழுது ரெண்டுமே 50. அப்ப என்ன ஆகும்? இரும்பு குண்டிலிருந்து நீருக்கோ நீரிலிருந்து இரும்பு குண்டுக்கோ மாற்றம் ஏற்படாது. ஆப்ஷன் பி. ரெண்டும் சேஞ்ச் ஆகாது. நாட் ஃப்ளோ ஃப்ரம் அயன் பால் டு வாட்டர் ஆர் வாட்டர் டு அயன் பால். ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்து வெப்பம் ஒரு பொருளில் இருந்து, வெப்பம் எங்க இருந்து எங்க பரவும்? வெப்பம் அதிகம் உள்ள பொருளில் இருந்து வெப்பம் குறைவாக உள்ள பொருளுக்கு பரவும். பொருளில் சூடான நிலையானது டேஸ் கொண்டு கணக்கிடப்படுகிறது. சூடான நிலை வெப்பநிலையை கொண்டு, வெப்பநிலை அதாவது சராசரி இயக்க ஆற்றல், தெர்மோமீட்டர் வச்சு மெஷர் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்னது? வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். வெப்பத்தின் எஸ்ஐ அலகு ஜூல். இங்க இருக்கும் பாருங்க, இது வெப்பத்தின் எஸ்ஐ அலகு. சரிங்களா? இது வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். கேல வந்து டிகிரிலாம் யூஸ் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? வெப்பப்படுத்தும் போது திடப்பொருள் டேஸ் மற்றும் குளிர்விக்கும் பொழுது திடப்பொருள் திரவ நிலைக்கும், குளிர்விக்கும் பொழுது திரவ பொருள் திடநிலைக்கும் மாறும். இரண்டு பொருட்களுக்கு இடையே வெப்ப பரிமாற்றம் இல்லை எனில் அந்த இரண்டும் வெப்ப சமநிலையில் உள்ளது. ரெண்டும் ஒரே ஈக்குவலா இருக்கும். ஈக்குலிபிரியம் ஸ்டேஜ்ல இருந்தா என்ன ஆயிரும்? அங்க இருந்து இங்கிருந்து அங்கே வெப்பம் மாறாது. ஈக்குலிபிரியம் ஸ்டேஜ். வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல். இது வெப்பநிலை அதிகமாக உள்ள பொருளிலிருந்து குறைவாக உள்ள பொருளிற்கு பரவும். சரி, வெப்பம் ஒரு வகை ஆற்றல். வெப்பம் அதிகமாக உள்ள பொருளிலிருந்து வெப்பம் குறைவாக உள்ள பொருளை நோக்கி பரவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்ட்.
நீரிலிருந்து வெப்பம் வெளியேறும் பொழுது நீராவி உருவாகிறது. இப்போ இங்க இருந்து பாருங்க, ஒரு நீராவி உருவாகும் பொழுது என்ன ஆகும்னு யோசிங்க. உள்ள வாட்டர் இருக்கு, வாட்டரை ஹீட் பண்ணும், அதாவது ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணாதான் நீராவி உருவாகும். அப்ப இந்த வாட்டர் ஹீட்டை என்ன பண்ணும், அப்சார்ப் பண்ணும். தண்ணி வந்து வெப்பத்தை எடுத்துக்கிட்டாதான் நீராவியா மாறும். இங்க என்ன சொல்றாங்க, வெப்பம் வெளியேறும் பொழுதுன்னு சொல்றாங்க. இது தப்பு. வெப்பத்தை ஏற்றுக்கொள்ளும் போது. வெப்ப விரிவு என்பது பொதுவாக தீங்கானது, தவறு. சரிங்களா? அப்ளிகேஷன் நிறைய யூஸ் ஆகுது. போரோசிலிகேட் கண்ணாடியானது வெப்பப்படுத்தும் பொழுது அதிகம் விரிவடையாது. இது கரெக்ட். போரோசிலிகேட் ஆர் பைராக்ஸ் கண்ணாடின்னு பார்த்தோம். வெப்பம் மற்றும் வெப்பநிலை இரண்டும் ஒரே அலகினை கொண்டுள்ளது. இது தவறு. வெப்பத்தின் அலகு ஜூல், வெப்பநிலையின் அலகு கெல்வின். ரெண்டு வேற வேற அலகை பெற்றுள்ளது. ஓகே, ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. மேட்ச் இட் ஒன்று இருக்கும், பார்த்தோம்னா இன்னும் கிளியர் ஆயிரும். மின்கம்பங்கள் உள்ள மின்கம்பி கோடை காலங்களில் தொய்வாகவும் குளிர்காலங்களில் நேராகவும் இருக்கும். எஸ், வெரி குட். கோடை காலத்துல ஏன்னா லென்த் அதிகமாக இருக்கும், தொய்வா இருக்கும். இரு உலோக தகடுகளை பிணைப்பதற்காக அரையப்படும் முன் கடையணி வெப்பப்படுத்தப்படுகிறது. இரு உலோக தகடுகளை பிணைப்பதற்காக அரையப்படும் முன், அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் கடையணி வெப்பப்படுத்துவாங்க. சரிங்களா? ஓகே. வெப்பம், வெப்பத்தின் அலகு என்னது, ஜூல். வெப்பநிலையின் அலகு என்னது, கெல்வின். வெப்ப சமநிலை அப்படின்னா வெப்ப பரிமாற்றம் இல்லை, யூக்லிபிரியம் ஸ்டேஜ். பனிக்கட்டி 0 டிகிரி செல்சியஸ், கொதிநீர் 100 டிகிரி செல்சியஸ். வெப்பம் ஜூல், வெப்பநிலையின் அலகு டெம்பரேச்சர், அதாவது கெல்வின். கெல்வின். பனிக்கட்டி 0 டிகிரி, கொதிநீர் 100 டிகிரி செல்சியஸ். மூலக்கூறுகளின் மொத்த இயக்காற்றல் வெப்பம், சராசரி இயக்காற்றல் வெப்பநிலை, ஹீட் டெம்பரேச்சர். ஐ திங்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஹீட், வெப்பத்தின் அலகு ஜூல், வெப்பநிலையின் அலகு கெல்வின், டெம்பரேச்சர் அப்படின்னா கெல்வின். தெர்மல் யூக்லிபிரியம், நோ ஹீட் ஃப்ளோ. ஐஸ் கியூப் 0 டிகிரி செல்சியஸ், பாயிலிங் வாட்டர் 100 டிகிரி செல்சியஸ். ஹீட்னா ஜூல், டெம்பரேச்சர் அப்படின்னா வெப்பத்தின் அலகு ஜூல், வெப்பநிலையின் அலகு கெல்வின். ஐஸ் கியூப் 0 டிகிரி, பாயிலிங் வாட்டர் 100 டிகிரி செல்சியஸா. ஸோ அதான் பார்த்ததுதான். டோட்டல் கைனடிக் எனர்ஜி அப்படின்னா ஹீட்டு, அப்போ ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி அப்படின்னா டெம்பரேச்சர். ஓகே, 3வது பாடம் முடிஞ்சது. ஸோ அதே மாதிரி நம்மளோட இன்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் ஆர் ஐபிஎஸ் அகாடமி, இந்த சேனலில் உங்களுக்கு சயின்ஸ் இப்போ போய்கிட்டு இருக்கு. மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து சேனல் ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதில் மேக்ஸில் 100 வீடியோ நியர்பை வரப்போகிறோம். ஸோ அதில் உங்களுக்கு மேக்ஸுக்கான எல்லா டேட்டாவும் கொடுத்துருப்போம். அது மாதிரி எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இன்ஜினியர் தங்கமுத்து சென்ட்ரல் சர்க்கார் அப்படின்ற சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கிளாஸில் இப்போ நான் எழுதுனதுக்கான பிடிஎஃப் இருக்கு இல்லைங்களா, இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் கீழே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சிருக்கேன், வாட்ஸ்அப் சேனலில் கொடுக்குறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் லிங்க் தனியாக இருக்குது, வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, டெலகிராம் சேனல் இருக்குது, அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் ரெகுலராக வீடியோஸ் போடுறோம். எல்லா லிங்க்குமே நான் கீழே வச்சிருக்கேன். கொஞ்சம் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. அதில் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். இந்த பிடிஎஃப்மே நம்ம டெலகிராமில் கீழே இருக்க டெலகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டெலகிராம்லையும் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வாட்ஸ்அப் சேனல், வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். ரெண்டுலையுமே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ கொஞ்சம் கன்சிஸ்டண்டாக பண்ணுங்க. எந்த விஷயத்தையும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது, கடைசி வரை ஃபாலோ பண்ணுறது தான் பெரிய விஷயம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, கன்சிஸ்டண்டாக பண்ணுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. ஸோ எல்லாருமே வரக்கூடிய வருஷங்களில் கவர்மெண்ட் ஆஃபீஸர் வரதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட்.